ஹாய் மக்களே, நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்திருப்பேன் என்னோட ஃபுல் சைபர் லேப் செட்டப் பண்ணிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து நான் 2 வீடியோ போட்டுட்டு இருந்தப்ப என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து நான் லேப்ல வச்சிருக்கேன்ட்டு. ஆனால் மோஸ்ட்டாக எனக்கு வர டிஎம்ஸ் எப்படி இருக்குன்னா, எப்படி நீங்கள் உங்கள் ஹோம் லேபை நெட்வொர்க்கிங் பண்ணி வச்சிருக்கீங்க, எப்படி உங்களோட டிவைசஸை இன்டர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு என் சைபர் லேபோட நெட்வொர்க்கிங் செட்டப்போ ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லாஸ்ட் வீடியோல என்கிட்ட என்னென்ன டிவைசஸ் இருக்குன்னு பார்த்துப்போம். இந்த வீடியோல இதெல்லாம் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுதான் என் மெயின் இன்டர்நெட் கனெக்ஷன். இதுதான் என் ஹோம் லேபுக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுது. இதுதான் என் செட்டப்போட பிரெயின், த ராஸ்பெரி பை. இதில் நான் மல்டிபிள் சர்வீசஸ் ரன் பண்றேன். ஆட் பிளாக்கர், ஹனிபாட், நெட்வொர்க் மானிட்டர் அண்ட் என் பர்சனல் NAS, அதாவது ஒரு பர்சனல் ஸ்டோரேஜாவும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், எதுக்கு இந்த ராஸ்பெரி பை வந்து ஒரு ரவுட்டர் கூட வந்து ஒரு ஈத்தர்நெட் மூலமா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்ட்டு. மெயினா இந்த ரவுட்டர் தான் எனக்கு வந்து ஒரு ஆட் ஃப்ரீ இன்டர்நெட்டை வந்து என்னோட ஹோம் நெட்வொர்க்கு ப்ரொவைட் பண்ணுது. அதாவது நெட்வொர்க் லேயர்ல இருக்கிற ஆட் ஃப்ரீ இன்டர்நெட்டை என்ன பண்ணுன்னா, நம்ம வந்து பேசிக்கா இந்த ராஸ்பெரி பையை வந்து நம்ம மெயின் இன்டர்நெட் கூட வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ வந்து இந்த ராஸ்பெரி பை வந்து 5 வோல்ட் ரன் ஆகிட்டு இருக்கனால ஆடை ஸ்ட்ரிப் பண்ணிட்டு வெறும் நம்மளுக்கு பியூர் நெட்வொர்க்கா இந்த ரவுட்டர் மூலியமா நம்மளுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணும். அண்ட் இதில் வந்து நம்மளால வந்து இந்த யூடியூப் ரிலேட்டட் ஆட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் வர ஆட்ஸ் எல்லாம் நம்மளால வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா அதில் வந்து அப்ளிகேஷன் லேயரில் வந்து அந்த ஆட்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இதனால இதெல்லாம் பண்ண முடியும்னா, இந்த கேம்ஸில் வர ஆட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த நெட்வொர்க் லேயரில் வர ஆட்ஸை வந்து நம்மளால வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியும். ஆக்சுவலாக இதை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. தென் நம்ம லேப்ல புதுசாக பார்ன் ஆன டிவைஸ் தான் இது, டாக்டர் டெவல். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதை பற்றி, என்னென்ன அட்டாக்ஸ் இதில் இருக்குது, அட்டாக் வெக்டர்ஸ் இதில் இருக்குது, எதெல்லாம் நம்மளால் இதை வச்சு பெர்ஃபார்ம் பண்ண முடியும்ட்டு. வேணும்னா அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கமெண்ட்டில் இருக்குது. ஷார்ட்டாக இதை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் வயர்லெஸ் செக்யூரிட்டி டூல் கிட். பேசிக்காக இது ஃபர்ம்வேர் எல்லாமே வந்து கஸ்டமாக பில்ட் பண்ணுது. இது ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறனால யார் வேணாலும் இதை எடுத்து ரீபில்டோ இல்லை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபையோ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்ட்ரா ரவுட்டர்ஸ் இருக்கும். இதை வச்சு நம்ம வைஃபை நெட்வொர்க்குள்ள இந்த லேப் என்வரான்மெண்ட் செட்டப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சினாரியோ பேஸ்ட் நெட்வொர்க்கிங் இந்த மாதிரி சிமுலேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டெஸ்டிங், இதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். தென் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பர்னர் லேப்டாப் அண்ட் ஒரு பர்னர் மொபைல் ஃபோன் இருக்கும். பேசிக்காக நான் இதை எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, என்னோட மெயின் சிஸ்டம் ஆர் என்னோட விஎம்னால டெஸ்ட் பண்ண முடியாத ஃபைல்ஸ் ஆர் டிவைசஸை வந்து நான் இதை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஃபோன் கூட உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு ஃபோன் மாதிரி இருக்கும். பட் when it comes to லேப்டாப், ஜஸ்ட் என்கிட்ட ஒரு மதர் போர்ட் தான் இருக்கும். நான் தேவைன்ற போது நான் வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை பூட் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி வந்து இது பில்ட்-இன் ரேம்ன்றனால இங்கே ரேம் ஸ்லாட்ஸ்லாம் எதுவும் இருக்காது. அண்ட் இதில் டிஸ்பிளே இல்லாதனால நான் இங்கே விஜே கேபிள் இன்சர்ட் பண்ணி நான் என்னோட மானிட்டர் மூலியமாக வந்து கனெக்ட் பண்ணி இதை நேவிகேட் பண்ணுவேன். அண்ட் மோரோவர் இது என்னோட செகண்ட் பர்னர் போர்டு. ஃபர்ஸ்ட் பர்னர் போர்டு நான் காமிக்கிறேங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பர்னர் லேப்டாப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது ஆல்ரெடி ஃபுல்லாக நான் டெஸ்ட் பண்ணதில் எல்லாம் போயிடுச்சு. அதனால் வந்து இதில் இருக்கிற ரேம்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். ஜஸ்ட் இந்த ப்ராசஸர் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இதை இப்போ யூஸ் ஆகிறது கிடையாது. ஸோ இதை நான் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. நான் இப்போ ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுறது இந்த லேப்டாப். பேசிக்காக இது வந்து ஒரு கவர்மெண்ட் லேப்டாப். இதை வச்சு தான் நான் ஃபுல் டெஸ்டிங்கும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக்கல் அனலைஸ், இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். பேசிக்காக நான் வந்து இதை மோஸ்ட்டாக எப்போல்லாம் சென்சார்ஸ் ஒர்க் ஆகலையோ, இல்லை எப்போல்லாம் வந்து எனக்கு பர்டிகுலர் இந்த கம்யூனிகேஷன் இதில் எரர்ஸ் வருதோ அப்போ மட்டும் தான் இந்த லாஜிக்கல் அனலைஸ் யூஸ் பண்ணுவேன். ஐஓடி ரிலேட்டட் ஆர் ஹார்ட்வேர் ஹேக்கிங் ரிலேட்டடாக. தென் கோஸ்ட் சிப், இது வந்து ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணது, கேம் கர்ஸ் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹெச்ஐடி அட்டாக்ஸ், அது மட்டும் இல்லாமல் இதில் மல்டிபிள் ஃபார்ம்வேர்ஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி நம்மளால் இதில் அட்டாக்ஸ் இந்த வைஃபை டிஆத் இது மாதிரி இருக்கிறதையும் பர்ஃபார்ம் பண்ண முடியும். பேசிக்காக அது வந்து ESP32 இந்த சிப்செட்டில் ரன் ஆகிறதுனால நம்மளால் மல்டிபிள் அட்டாக்ஸை வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் ஃபியூ அதர் டெவலப்மெண்ட் போர்ட்ஸ். இந்த டெவலப்மெண்ட் போர்ட்ஸ் வந்து அதோட யூஸ் கேஸஸை பொறுத்து நான் வந்து டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். இஃப் ப்ராஜெக்ட் வெறும் ஒரு ப்ளூடூத் மட்டும் இருக்குன்னா, நான் வந்து வெறும் ஒரு வைஃபை மட்டும் இருக்குன்னா நான் வந்து இந்த நோட் MCU, அதாவது அந்த ப்ராசஸிங் பவரும் கம்மி, எனக்கு பெருசாக அதில் வேலை இல்லைன்ற போது நான் நோட் MCU யூஸ் பண்ணுவேன். தென் எப்போல்லாம் எனக்கு பவர்ஃபுல்லான ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறனோ அப்போ மட்டும் நான் இது ESP32 அண்ட் மோரோவர் எங்கெல்லாம் நான் வைஃபை அண்ட் ப்ளூடூத் யூஸ் பண்ணுறனோ அங்கெல்லாம் வந்து நான் ESP32 யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த ஆர்டினோ எதுக்கு வச்சிருக்கேன்னா, இங்கே இருக்கிற சின்ன பசங்களுக்கு வந்து பேசிக் ஸ்டெப்ஸை வந்து நடத்துறதுக்கு வந்து ஆர்டினோ வச்சுருக்கேன், ஆர்டினோ யூனோ வச்சுருக்கேன். தென் இது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டம் டெவலப்மெண்ட் போர்டு. இது வந்து
மேஜராக நான் வந்து எப்போலாம் யூஸ் பண்ணுவேன்னா இந்த ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து அவ்வளோ சர்டிஃபைட் மதர் போர்ட் கிடையாது, சர்டிஃபைட் டெவலப்மெண்ட் போர்ட் கிடையாது. இது வந்து ஒரு பேசிக் ஜஸ்ட் ஒரு நம்மளால வந்து இந்த மோட்டர்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் டெடிக்கேட்டடாக அந்த மோட்டர்ஸ்க்கும் தனித்தனி சேனல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் பேசிக்காக லைக் யூனோ அது மாதிரி தான் சொல்ல போனோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்டெல் AirFiber தான் வந்து என்னோட மெயின் இன்டர்நெட். தென் ராஸ்பெரி பை தான் என்னோட மெயின் சர்வர். தென் இந்த எக்ஸ்ட்ரா ரவுட்டரை வச்சு நான் வந்து அந்த ஆப் ஃப்ரீ நெட்வொர்க் வந்து பாட்காஸ்ட் பண்ணுறேன். ஃபியூ ரவுட்டர்ஸ் ஃபார் டெஸ்டிங் அண்ட் பர்னர் டிவைசஸ், தென் ஃபியூ டெவலப்மெண்ட் போர்ட்ஸ். இந்த லேப் ஃபுல்லாக ஒரு நாளில் பில்ட் பண்ணதில்லை. நான் ஆல்மோஸ்ட் 3 to 4 months 5 monthsக்கு முன்னாடி வந்து நான் பார்ட் 1 வீடியோ போட்டேன். அதில் வந்து ஒரு பேசிக் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிக் காம்போனன்ட்ஸ்லாம் வச்சு நான் பார்ட் 1 போட்டேன். தென் அதுக்கப்புறம் 2 months or 3 months கழிச்சு பார்ட் 2 போட்டேன். அதில் வந்து சில காம்போனன்ட்ஸ் இருந்துச்சு. தென் இப்போ வந்து ஒரு பேசிக் நெட்வொர்க் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட காம்போனன்ட்ஸ் இருக்கிற அளவுக்கு தான் இப்போதைக்கு நான் பில்ட் பண்ணியிருக்கேன். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்லையும் இந்த ஹோம் சர்வர் ரிலேட்டடாக, இந்த ஸ்டோரேஜ் சர்வர் ஆர் நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி, இந்த ரிலேட்டட் கான்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும். வீக்லி 1 வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு வேற என்ன டாபிக்ஸ் பற்றி ஆர் வேற என்ன ப்ராடக்ட்ஸ் ஆர் என்ன ப்ராஜெக்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஆர் ஏதாவது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.